இந்த வீடியோவில் முக்கியமான 5 7 சீட்டர் கார் மாடல்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவிலே சேஃபான 7 சீட்டர் கார் எது அப்படிங்கிறத பார்த்துருவோம். டாடா கார் தான் முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஜென்ரலாகவே வந்து 7 சீட்டர் கார் மாடல் அப்படின்னு போகிறப்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எர்டிகா போயிடுவோம். ஒரு மாதமும் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காராகவும் எர்டிகா கார் வந்து இருக்குது. எர்டிகாவை தாண்டி எர்டிகா விட இன்னும் உங்களுக்கு வந்து விலை கம்மியாக வேணும் அப்படின்னா தாராளமாக ட்ரைபர், அதே மாதிரி நமக்கு வந்து கிராவைட் வந்து போகலாம். பட் அதெல்லாம் வந்து தேர்ட் ரோ அப்படிங்கிறது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இருந்தாலும் விலை கம்மியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய 7 சீட்டர் கார் மாடல்களாக வந்து இருக்குது. விலை கம்மி, அஃபோர்டபுள், பட்ஜெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சேஃப்டி அப்படின்னு வரும் பொழுது அதிகமாக இருக்காது. இப்போ இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய எல்லா கார்களுமே முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக சேஃபாக தான் வந்து கொடுக்குறாங்க. பட் அதிக அளவில் நம்ம வந்து சேஃப்டியை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால் எர்டிகா இந்த லிஸ்ட்டில் வந்து மிஸ் ஆகுது. இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய சேஃபான 5 7 சீட்டர் கார் மாடல்களை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல மகேந்திரா XUV 7XO அப்படிங்கிற கார் வந்துருக்கு. 7XO பொறுத்த வரைக்கும் குளோபல் NCAP இன்னும் கிராஷ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தலை. பட் இது வந்து புது கார் கிடையாது. ஆல்ரெடி மகேந்திராவில் XUV 700 அப்படிங்கிற கார் வந்து இருந்துச்சு. 700 காருக்கு மாற்றா, அதாவது அதை வந்து அப்படியே அப்கிரேட் பண்ணி டிசைனை மாற்றி நமக்கு வந்து 7XO அப்படிங்கிற பேரில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. 2 காருமே வந்து மெக்கானிக்கலாக சேம் தான், ஸ்ட்ரக்சரலும் நமக்கு வந்து சேமாக தான் வந்துருக்கு. டிஃப்ரெண்ட் எதில் அப்படின்னா காஸ்மெட்டிக்காக மகேந்திரா வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்தாங்க. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணாங்களே தவிர அந்த கோர் வந்து சேமாக தான் இருக்குது. ஆல்ரெடியே XUV 700 காரை வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க. அதில் 5 ஸ்டாரும் வந்து வாங்கியிருக்கு. அதில் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியவர்களுக்கான பாதுகாப்பில் 17க்கு 16.03 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் 49க்கு 41.66 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இப்போ இதே பாயிண்ட்டு இல்லை இதை விட அதிகமாக 7XO வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4வது இடத்துல முக்கியமான ஒரு 7 சீட்டர் கார் மாடல் இருக்குது, ஸ்கார்பியோ. ஜெனரலாக மகேந்திரா அப்படின்னாலே ஒரு ரகடான SUV கார்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கார்பியோ என்ன அதில் முக்கியமான ஒரு காரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலே நல்ல ஒரு ரகடான லுக்கு, ஓரளவுக்கு ஆஃப் ரோடிங் ஸ்கில்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு காராக நம்ம வந்து ஸ்கார்பியோ என்ன வந்து சொல்லலாம். இப்போ இதிலே வந்து உங்களுக்கு டிசைன் வைஸ் வந்து பழசு தான் வேணும்னா கிளாசிக் வந்து போகலாம். கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்கார்பியோ என்ன வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். லேடர் ஃப்ரேம் தான் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோலு மற்றும் டீசல் 2 ஆப்ஷனுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட சில வேரியண்ட்டில் 4x4 அந்த ஒரு ஆப்ஷனும் ஸ்கார்பியோ எண்ணில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் குளோபல் NCAP டெஸ்ட்டில் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 34க்கு 29.25 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு பெரியவர்களுக்கான சேஃப்டி ரேட்டிங்கில். அடுத்து சைல்டு சேஃப்டின்னு பார்த்தோன்னா 49க்கு 28.93 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல மாருதி சுசுகி இன்விக்டோ கார் வந்துருக்கு. இன்விக்டோ பற்றி சொல்லணும்னா மாருதி சுசுகியிலே விலை அதிகமாக விற்பனையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கார் தான் இன்விக்டோ. இன்விக்டோ கார் வந்து புதுசு கிடையாது. இன்னோவா ஹைக்ராஸ் காரை அப்படியே ரீபேஷ் பண்ணி தான் மாருதி சுசுகி விற்பனையில் வச்சுருக்காங்க. எர்டிகாவை விட விலை வந்து அதிகம், இருந்தாலும் ஹைக்ராஸை விட விலை வந்து கம்மி. ஹைக்ராஸை விட விலை கம்மியாக இருந்த போதிலுமே கூட சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்விக்டோ வந்து மாருதி சுசுகி எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சேல் ஆகலை. ரொம்ப சுமாராக தான் சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதேமாதிரி வந்து நம்ம ஹைக்ராஸில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்விக்டோவில் வந்து கொடுக்கல. ப்ரைஸ் பாயிண்ட் அடிப்படையில் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து விற்பனையில் வச்சுருக்காங்க. இருந்த போதிலுமே சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டல்லு தான். இப்போ இந்த கார் வந்து ரீபேட்ச்டு வெர்ஷன் அப்படிங்கிறதுனால 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ஸ்கோர்னு பார்த்தோன்னா பெரியவர்களுக்கான பாதுகாப்பில் 32க்கு 30.43 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் 49க்கு 45 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல மெயின் கார். இப்போ இன்விக்டோ வந்து எதுலேருந்து ரீபேட்ச் ஆகி வந்ததுன்னா ஹைக்ராஸ்லேருந்து வந்தது தான். ஹைக்ராஸ் கார் வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னோவா அப்படிங்கிற பேர் வந்து ஒரு லெகசி அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல். அதுலேயே வந்து இப்போ டொயோட்டா என்ன பண்ண போகிறாங்கன்னா கிறிஸ்டா காரை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ண போகிறாங்க. அப்போ கிறிஸ்டாவுடைய இடத்த நமக்கு ஹைக்ராஸ் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகுது. ஹைக்ராஸில் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வெர்ஷன்லாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுக்குறதா இருக்காங்க. இப்போ இருக்கிறத விட இன்னும் பவர்ஃபுல்லாக, இன்னும் அஃபோர்டபுளாக, இன்னும் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்லாம் வந்து கொடுக்குறதா வந்து இருக்காங்க. அப்போ ஹைக்ராஸ் பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான ஒரு காரு, நல்ல இடவசதி வந்து இருக்குது, நல்ல ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இந்த கார் வந்து குளோபல் NCAPயில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 32க்கு 30.48
47 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் 49க்கு 45 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இப்போ நம்ம பார்த்த கார்கள், இப்போ இதில் வந்து ஸ்கார்பியோவாக இருக்கட்டும், அதுமாதிரி 7XOவாக இருக்கட்டும், அதேமாரி இப்போ இன்னோவாவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அந்த டேபிள் டாப்பராக வருவாங்க. 2-3 இடம், ஒன்றுலேருந்து ஒரு டாப் 5க்குள்ளே வந்துருவாங்க. அந்த டாப் 5க்குள்ளே வராத ஒரு கார் தான். சேஃப்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சஃபாரி கார் வந்து அந்த முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. சஃபாரியை பொறுத்த வரைக்கும் டாட்டாவுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னே வந்து சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல பெயிண்ட் ஸ்கீமும் வந்து கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 170 PS பவரையும் 280 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 2.0 லிட்டர் டீசல் இன்ஜினும் கொடுக்குறாங்க. டர்போ டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 170 PS பவரையும் 350 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் அடிப்படையிலையுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நமக்கு விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 32க்கு 30.08 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அதேமாரி குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் 49க்கு 44.54 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இப்போ நம்ம பார்த்த 5 கார்களுமே ரேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப பெரியவர்களுக்கான சேஃப்டியில் பெரிய டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. பாயிண்ட் அளவில் 1-2 பாயிண்ட் அளவில் தான் வந்து டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. பட் எந்த விதத்தில் சஃபாரி வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து மல்டிபிள் பவர் ட்ரெயின் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா மற்ற கார்களோட பேஸ் மாடலோட ப்ரைஸ் நமக்கு வந்து கம்மி. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எல்லா வேரியண்ட்லேயும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ எல்லா ஃபேக்டரையும் வச்சு பார்க்குறப்ப சஃபாரி வந்து நல்ல சேஃபான எல்லா டிரான்ஸ்மிஷனும் இருக்கக்கூடிய, நல்ல மைலேஜும் இருக்கக்கூடிய, விலையும் கம்மியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 7 சீட்டர் கார் மாடலாக வந்திருக்கு. நன்றி.